கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 2 வசனம். என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் இரட்சியும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனுடைய தாவீதின் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியாயிருக்கிறேன், நான் பக்தியுள்ளவன் என்று எழுதுகிறார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்ல, நான் பக்தியுள்ளவன், உம்மை பக்தியாய் தேடுகிறவன், உமக்கு நேரம் கொடுக்கிறவன், நீ கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். அதனால என்னை விடுவியும், என்னை இரட்சியும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையே நான் நம்பியிருக்கிறேன், உண்மையே நான் நம்பியிருக்கிறேன். உமது அடியேனை விட்டுறாதீங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உமது அடியனுக்கு வேண்டிய சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதிங்க. அதைத்தான் நாங்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. என் ஆத்துமாவை காத்தரும், என் ஆத்துமா பரிதவிக்கிறது, என் ஆத்துமா சோர்ந்து போகிறது, வார்த்தையினால் சோர்ந்து போகிறது. சில நிகழ்ச்சி நடக்கிறத பார்த்து சோர்ந்து போகிறது. ஐயோ, ஆண்டவர் என்னை மறந்துடுவாரோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது. நான் பக்தியுள்ளவன், தேவன் என்னை தெரிந்து கொண்டீரே, ஆடுகளுக்கு பின்னால போன என்னை தெரிந்து கொண்டீரே என்று கதறுகிறார். நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், அடியேனை இரட்சியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்தில் கலங்கி போயிருக்கலாம். பக்தி உள்ளவங்க தான், ஆனால் சில பிரச்சனையின் வழியா போகலாம். மற்ற மனிதர்கள் கேட்கலாம், ஜெபம் ஜெபம் என்று ஓடினாயே, ஆலயம் கூட்டம் என்று ஓடினாயே, என்ன கிடைத்தது என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வ சமாதானத்தை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை இரட்சியும். நம் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவர் சமூகத்துக்கு வருகிற நீங்களா வெட்கப்பட்டுருவீங்க, நீங்களும் நானுமா வெட்கப்பட்டுருவோம்? இல்லைங்க, நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனை, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை இரட்சியும். ஆண்டவரை விடுதலையாக்கும், சமாதானப்படுத்தும். உம்முடைய நன்மை நாள் நிரப்பபடி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானம் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.